ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 2/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று கிருத்திகை நட்சத்திரம். இன்று கிருத்திகை விரதம் இருந்து முருகனின் அருளை பெறுவோம். இன்றைய திதி ஏகாதசி திதி காலை 8:44 வரை, பின்பு துவாதசி திதி. யோகம் சித்த அமிர்த யோகம். கன்னி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 11:16 மேல் மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு சந்திரன் இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதனால் கன்னி ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் மாறி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. மேஷராசி அன்பர்களே, தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். சூழல்கள் அனைத்தும் சாதகமாகும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள். கல்விக்கு அதிபதி புதன் சாதகமாக இருப்பதால் கல்வி சம்பந்தமான தொழில் செய்வோருக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். சூரியனும் சுக்கிரனும் இணைந்து உள்ளதால் தொழிலில் தனித்தன்மையும் தொழிலில் வளர்ச்சியும் உண்டாகும். கல்வி உதவி தொகை கிடைக்கும். தொழில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். அஸ்வினி நட்சத்திரம். தொழிலில் லாபம் அதிகமாகும். சிறு வியாபாரிகளுக்கு அலைச்சலுடன் தனவரவும் உண்டாகும். பரணி நட்சத்திரம். எதிர்பார்த்த இடத்தில் பண உதவி கிட்டும். கிருத்திகை நட்சத்திரம். உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி நிறையும். ரிஷபராசி அன்பர்களே, தனவரவும் வியாபார லாபமும் அதிகமாகும். வாக்குஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் பலன்களால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பகை மாறும். சட்ட பிரச்சனை தீர்ப்பு சாதகமாகும். பெண் வழி லாபம் அதிகமாகும். பெண்கள் நடத்தும் தொழில்களில் மலர்கள் சம்பந்தமாக, உணவுப் பொருட்கள் சம்பந்தமாக, அழகு பொருட்கள் சம்பந்தமாக தொழில் செய்வோருக்கு அதிகமாக லாபம் வந்து சேரும். கனவுகள் நனவாகும். கடன் உதவி பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை கையாளுவீர்கள். கணவன் மனைவி உறவு பலப்படும். வெளிநாட்டிற்கு இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். திருமண பேச்சுவார்த்தை நடக்கும். கிருத்திகை நட்சத்திரம். வீண் வார்த்தைகளால் தடுமாற்றம் கொள்வீர்கள். ரோகிணி நட்சத்திரம். பண உதவி கிட்டும். நண்பர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரம். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, திடீரென்று அதிர்ஷ்ட காற்று அடிக்கும். தனவரவு வந்து சேரும். புதிய பொருள்களை வாங்குவீர்கள். மணமக்களுக்காக பொருள்கள் வாங்கும் செலவுகள் வந்து சேரும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் சுப செலவுகள் உண்டாகும். முன்னேற்றம் அதிகமாகும். தொழிலில் வளர்ச்சியும் தனவரவும் உண்டாகும். ஜென்ம ராசியில் சூரியனும் சந்திரனும் இணைந்துள்ளதால் வேலைக்காக போராடி களைத்து போனவர்களுக்கு நல்ல பெரிய பதவிகளும் வேலைவாய்ப்பும் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். வியாபாரத்தில் இரும்பு, பட்டறை, மின்சார பொருட்கள் போன்றவற்றில் லாபம் அதிகமாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். மிருகசீரிஷ நட்சத்திரம். புதிய வாகன யோகம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம். புதிய வேலைவாய்ப்பு உருவாகும். புனர்பூசம் நட்சத்திரம். சுப செலவுகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருகும். கடகராசி அன்பர்களே, தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். தாயாரின் ஆரோக்கிய நிலைக்காக பணச்செலவு உண்டாகும். தண்ணீர், பால், கால்நடைகளால், விவசாய பண்ணை தொழில்களால் தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இதுவரை ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். மறதி நோய் சற்று அலட்டும். ஆஸ்மா போன்ற நோய்க்கு சற்று மருத்துவ செலவு வரும். தாய் வழி உறவால் தனவரவு உண்டாகும். தொழில் நிமித்தம் சற்று அலைச்சல்கள் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். வஸ்திர தொழில்களில் அதிக லாபம் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரம். மருத்துவ செலவு உண்டாகும். தனவரவும் வந்து சேரும். பூசம் நட்சத்திரம். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். தனவரவும் அதிகமாகும். ஆயில்ய நட்சத்திரம். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் தனவரவும் பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உணவுப் பொருள்களால், கால்நடைகளால் லாபம் மிகுதியாகும். விவசாய விளைபொருள்களால் லாபம் உண்டு. அரசு தொழில்களில் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். வேலையாட்களால் சற்று சிரமம் கொள்வீர்கள். பிரயாணத்தால் லாபம் உண்டாகும்.
அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். காவல்துறையில் வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் வெறுப்பை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தந்தை வழி சொத்தால் தர்க்கம் வந்து சேரும். நெருப்பு சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகமாகும். தங்க நகை வியாபாரத்தில் அதிக லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் வரும். மகம் நட்சத்திரம், லாபம் தனவரவு உண்டு, தொழில் வாய்ப்பு வரும். பூரம் நட்சத்திரம், கலைத்துறையில் பணம் பாராட்டு கிடைக்கும், தனவரவு கிட்டும். உத்திரம் நட்சத்திரம், அரசு ஆதாயம் பெறுவீர்கள், சகோதர வழி ஆதாயம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, கடன் தொல்லை தீரும். பூமி தொடர்பான விஷயத்தில் சட்ட சிக்கல்கள் உண்டாகும். சந்திராஷ்டமம் 11 மணி வரை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். மன வருத்தம் சஞ்சலம் ஏற்பட்டிருந்தது காலை 11 மணிக்கு மேல் மாறிவிடும். 11 மணிக்கு மேல் பாக்யஸ்தானத்தில் உள்ள குருவுடன் சந்திரன் இணைவதால் உங்களுக்கு தொழில் மேன்மை, தொழில் வெற்றி, வியாபார லாபம் கிடைக்கும். வங்கி சம்பந்தமான பிரச்சனைகளால் மன வருத்தம் இருந்ததும் மாறிவிடும். பண உதவி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். காத்திருந்த செய்தி மனமகிழ்ச்சி அளிக்கும். சகோதரர்களால் தன உதவி வந்து சேரும். மூத்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். மனைவியால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். உத்திரம் நட்சத்திரம், பண வசதி அதிகமாகும். பண உதவியும் வந்து சேரும். மனமகிழ்ச்சியும் லாபமும் கிட்டும். அஸ்தம் நட்சத்திரம், வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரம், வெளியூர் பயணத்தால் வியாபார லாபம் பெருகும். திடீர் தனவரவு வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி வாய்ப்பு கிட்டும். விளையாட்டுத் துறையில் வெற்றியும் பரிசும் பணமும் பாராட்டும் பெறுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்பத்தை விட்டு விலகும் நேரம் வந்து சேரும். பட்டறை தொழில்கள் சாதகமாக அமையும். பட்டறை தொழில்களில் அதிக லாபமும் பெறுவீர்கள். தொழில் நிமித்தம் வங்கிகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இன்று காலை 11 மணிக்கு மேல் சப்தமஸ்தானத்தில் இருந்து வந்த சந்திரன் செவ்வாயின் சேர்க்கையில் சகோதர வழி ஆதாயம் உண்டாகும். 11 மணிக்கு மேல் அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சியாகிறார். அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். தேவையில்லாத வீண் கலகங்கள், பிரச்சனைகள் உருவாகும். எதிரி தொல்லைகளை சமாளிப்பீர்கள். தொழிலில் மாற்றம் வந்து சேரும். வாக்குவாதத்தில் ஏற்படுவீர்கள். எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பண விஷயத்தில் சற்று கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரம், வீண் கவலைகள், மனசஞ்சலம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம், பயண அலைச்சல்கள், வீண் வழக்குவாதம் வந்து சேரும். விஷாக நட்சத்திரம், கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் வரை யோகம் உண்டாகும். காலை 11 மணிக்கு மேல் 7ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்யும் சந்திரனால் சற்று தடுமாற்றங்கள் வந்து சேரும். திருமண தடை சற்று மனதை அலைக்கழிக்கும். வியாபாரத்தில் சிறு சறுக்கல் ஏற்படும். மனைவியால் குடும்பத்தில் கலகம் செய்வீர்கள். வீண் வார்த்தைகளால் குடும்பத்தை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். எனினும் பெரியவர்களின் உதவி கிட்டும். நண்பர்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். விஷாக நட்சத்திரம், நண்பர்களால் ஆதாயமும் மனமகிழ்ச்சியும் உண்டு. அனுஷ நட்சத்திரம், குடும்பத்தில் செலவுகள் சற்று அதிகமாகும். பண உதவி கிட்டும். கேட்டை நட்சத்திரம், வியாபார லாபம், தொழில் லாபம் பெருகும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் அலட்டும். தனுசு ராசி அன்பர்களே, சட்டத்துறையில் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். தடைகள் விலகும். 5இல் சஞ்சாரம் செய்யும் சந்திரனால் சற்று மனபலம் குறையும். காலை 11 மணிக்கு மேல் 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யும் சந்திரனால் பதவி உயர்வு, மதிப்பு மரியாதை, தொழில் வெற்றி, பயண வெற்றி கிடைக்கும். திடீர் தனவரவு ஆதாயம் உண்டாகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த காரியம் வெற்றியாகும். மதியத்திற்கு மேல் மன நிம்மதி பிறக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி மன அமைதி கிட்டும். மூலம் நட்சத்திரம், மகிழ்ச்சி நிறையும். தன உதவி கிட்டும். தொழில் லாபம் உண்டு. பூராட நட்சத்திரம், புதிய மனை வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். எதிரி தொல்லைகள் அதிகமாகும். எதையும் சமாளித்து விடுவீர்கள். உத்திராட நட்சத்திரம், காலை 11 மணிக்கு மேல் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். புதிய மகிழ்ச்சி நிறைந்த செய்தி வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள், சுப செய்திகள் குடும்பத்தில் உண்டாகும். அவமரியாதை, அவமானம் சற்று நேரிடும்.
குழந்தை பாக்கியம் உண்டாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தொழில் நிமித்தம் வெளியூர் பயண அலைச்சல் உண்டு. கடமையில் கண்ணாக இருந்தாலும் சிலரின் கேலி கிண்டல் பேச்சால் மனம் புண்பட வேண்டி வரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சரிவுகள் மாறி லாபம் வர தொடங்கும். பெண்ணால் ஏமாற்றம் வரும். கடன் தொல்லை சற்று நிம்மதி தரும். பூமி சொத்து தர்க்கம் சற்று மன நிம்மதி அளிக்கும். கூட்டு தொழிலில் லாபம் சற்று குறையும். ஏதேனும் கவலை அலட்டிக்கொண்டே இருக்கும். உத்திராட நட்சத்திரம். புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். தனவரவு தொழில் லாபம் மிதமாக இருக்கும். திருவோண நட்சத்திரம். தாயாரிடம் கலகம் உண்டாகும். மனவருத்தம் கொள்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரம். பயண அலைச்சல்கள் உண்டாகும். தனவரவு சற்று குறையும். கும்பராசி அன்பர்களே, அரசாங்க அதிகாரிகளால் சற்று தொல்லை உண்டாகும். வழக்குகளில் வெற்றி கிட்டும். சட்டச்சிக்கல் தீரும். சொத்து கைவரும். தைரியமாக செயல்பட்டு காரியத்தை கச்சிதமாக முடிப்பீர்கள். வார்த்தைகளால் ஆதாயம் உண்டாகும். பூமி லாபம். கால்நடைகளால் லாபம் பெருகும். பூமி லாபம். கட்டிடப் பணிகளில் லாபம் உண்டாகும். வீடு மனை சார்ந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். தாயாரால் ஏற்பட்ட கவலை மாறும். தாயார் வழி தனவரவு கிட்டும். நகைகள் சொத்து கைவரும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். சகோதரர்களால் ஏற்பட்ட மனவருத்தம் விலகி ஆதாயமும் தனவரவும் உண்டு. கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். அரசு வேலை கிடைக்கும். திடீர் தனலாபம் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். அவிட்டம் நட்சத்திரம். சொத்து வாங்குவீர்கள். சதயம் நட்சத்திரம். தாயார் வழி ஆதாயம் உண்டு. புரட்டாதி நட்சத்திரம். அரசு வேலைவாய்ப்பு தனவரவு கிட்டும். மீனராசி அன்பர்களே, ஆசிரியர் மருத்துவர்களுக்கு தனவரவு அதிகமாகும். மருத்துவத்துறையில் அதற்கான உபகரணங்களால் லாபம் இரட்டிப்பாகும். 3ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்த சந்திரனால் சந்திரமங்கல யோகம் உண்டாகும். இதனால் தாய் வழி சொத்து சகோதரர்களால் நன்மை வந்து சேரும். மனை வீடு வாங்கும் யோசனை உருவாகும். கடல் கடந்து இனிய செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். இளைய பிள்ளை வழி ஆதாயம் பெறுவீர்கள். வியாபாரத்தில் தொழிலில் இருந்து வந்த சறுக்கல்கள் மாறி எதிர்பாராத லாபமும் வளர்ச்சியும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரம். தனலாபம் தொழில் லாபம் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரம். மருத்துவ தொழிலில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம். திடீர் தனலாபம் பூமி லாபம் கைவரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.